வணக்கம். சீமானண்ணன் பேசிய கருத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். காணொலியை முழுமையாக பாருங்க. இந்த நாட்டின் தீய ஆட்சியின் தொடக்கமே கேடுகட்ட அரசியல், அநாகரிகமாக அரசியல், வஞ்ச சூழ்ச்சி அரசியல், மது அரசியல். இது எல்லாம் உருவானதற்கு காரணமே ஐயா கருணாநிதி அவர்கள்தான். பெண்ணிய உரிமை பேசுவார்கள், பெரியாரை பேசுவார்கள். பொதுக்கூட்ட மேடைகளிலே கொச்சையாக பச்சையாக பெண்களை, எதிர்க்கட்சி தலைவர்களை, குடும்பங்களை பேசுவதற்காகவே பேச்சாளர்களை வைத்திருந்தது திமுக தான். நாகரிகமாக போய்கொண்டு இருந்த அரசியலை அநாகரிகமாக பாதையில் திருப்பியது ஐயா கருணாநிதி அவர்கள்தான். அங்குதான் வரலாற்றில் பெரும் பிழை நிகழ்ந்துவிட்டது. நாம் அரசியலை எப்படி பார்க்கிறோம்? அறிவியல் பூவியல் போலவே அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். நீ பிறந்ததிலிருந்து இறப்பு வரை உன் வாழ்வில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். உன் பிறப்பு சான்றிதழ் முதல் உன் இறப்பு சான்றிதழ் வாங்கியது வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு அதிகாரம். அந்த அதிகாரத்தை தீர்மானிப்பது அரசியல். இந்த கோயிலில் 5 வேளை பூஜை நடக்க வேண்டும், இந்த கோயிலில் அன்னதானம் நடக்க வேண்டும், இந்த மருத்துவர் இந்த மருத்துவமனையில் இருக்க வேண்டும், இந்த ஆசிரியர் இந்த கல்லூரியில் வேலை பார்க்க வேண்டும், இந்த காவல்துறை அதிகாரி இந்த காவல் நிலையத்தில் வேலை பார்க்க வேண்டும், இந்த மாவட்ட ஆட்சியர் எந்த மாவட்டத்தில் ஆட்சி செய்ய வேண்டும், இந்த மாவட்ட ஆட்சியர் அந்த மது விற்பனை கழகத்திற்கு அதிகாரியாக இருக்க வேண்டும், கூட்டுறவு சொசைட்டிக்கு அதிகாரியாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை உனக்கான அரசியலாய் நீ தீர்மானிக்காமல் வேறு யார் தீர்மானிப்பார் என்ற கேள்வியை நீ எழுப்பாத வரை எந்த மாற்றமும் எந்த மாறுதலும் இங்கே வரப்போவதில்லை. இதை நீ நன்கு விளங்கிக்கணும். நீ அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறார் ஹாரிஸ்டாட்டிக். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை அறிவிக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் என்கிறார் பிளாட்டோ. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்து அரசியல் பிறக்கிறது என்கிறார் புரட்சியாளர் லெனின். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் என்னென்ன அரசியல்? கொஞ்சம் தள்ளுங்க, நான் போகணும், கொஞ்சம் வழி விடுங்க, அரசியல். நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் குறுக்க பேசுகிறீங்க? அரசியல். எங்கள் ஊருக்கு ஏன் தண்ணி வர மாட்டேங்குது? அரசியல். எங்கள் ஊரில் சாலை சரியாக இல்லை, அரசியல். பெருந்தலைவர் காமராஜர் இடத்தில் அரசியல் என்றால் என்ன என்று பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, அதுவா தம்பி, இதோ ஜனம் தண்ணி வரலைன்னு கையில் குடத்தை வைத்து கொண்டு போராடிட்டு இருக்கு, நான் என்னன்னு கேட்க போயிட்டு இருக்கேன், இதுதான் அரசியல் என்றார். இதுதான் அரசியல். இதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளாமல் என் உடன் பிறந்தவனே, உங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நீ கற்றுக்கொள், அதை கற்பி, ஒன்று சேர் புரட்சி செய் என்கிறார். முதலில் கற்பி, கற்பி, கற்றவை பற்றவை தீயவை என்று அண்ணன் சீமான் வெறித்தனமாக பேசியுள்ளார். வேறு என்ன கருத்துக்களை அவர் கூறுகிறார் என்பதை அடுத்த வீடியோவில் கூறுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.